லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 59வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளையங்கார் அவருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 95வது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தளை சூழ் திருவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திருவந்தாதி 100 கலித்துறையே. 95வது பாசுரம். துன்பம் களையும் சனனம் களையும் தொலைவு அருவேர் இன்பங்களையும் கதிகளையும் தரும் எங்கள் அப்பன் தன் பங்கு அலையும்படி மூவரை வைத்து தாரணியும் பின்பு அங்கு அலையும் இழுதும் பேரின்பம் பல. பெருமாள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். பெருமாளுடைய 1000 திருநாமங்களை சொன்னவர்களுக்கு அழிவு கிடையாது, இன்பமே உண்டாகும் என்று சொல்லுகிற பாசுரம். அது என்னெல்லாம் கொடுக்குன்னா முடிவில்லாத பேரின்பங்களை தந்து சிறந்த பதவிகளையும் தருமாம் அந்த 1000 நாமங்களையும் சொல்லுவதனாலே என்று பெருமாளினுடைய நாமப்பிரிவியை சொல்லுகிற பாசுரம். பிரம்மா, சிவன், திருமகள் என்று 3 பேரையும் தன்னுடைய திருமேனியினுடைய பாகங்களாக வைத்திருக்கக்கூடியவன். அவனே ஒரு காலத்திலே ஊழி காலத்திலே எல்லா உலகத்தையும் தன்னுடைய திருவயிற்றுக் குடைத்து காத்தவன். பின்பு கண்ணனாக பிறக்கிற போது திருவாயப்பாடியிலே தயிரையும் வெண்ணையும் வாரி வாரி உண்டவன். அவன்தான் இங்கே திருவேங்கடமுடையானாக இப்போது எழுந்தருளியிருக்கிறான். அவனுடைய 1000 நாமங்களை சொன்னவர்களுக்கு துயரங்கள் ஒழியும், பிறப்பு வேரோடு அழியும், முடிவில்லாத பேரின்பம் கிடைக்கும், சிறந்த பதவிகளையும் அடைவார்கள் என்று பெருமாளுக்கு ஒரு மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த பாசுரத்திலே நாமப்பிரபாவம் தான் இதில் சொல்லப்படுகிறது. கண்ணனாக இருக்கிற போது கண்ணனுடைய திருவதார காலத்திலே என்னென்னவோ செய்தாலும் கூட அவர் வெண்ணெய் உண்டு மகிழ்ந்ததை, வெண்ணெய் திருடி மகிழ்ந்ததை தான் இன்று வரைக்கும் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்திருந்தவன் அவனே. யசோதைக்கு தன்னுடைய வாயிலேயே உலகங்கள் அத்தனையும் காட்டியவன். அப்படி இருக்கக்கூடியவன் தன்னுடைய உடலிலேயே பிரம்மாவுக்கு ஒரு இடம், சிவனுக்கு ஒரு இடம், வலது பக்கத்திலே வட்சஸ்தலத்திலே மச்சமாக திருமகளுக்கு ஒரு இடம் என்று உடம்பையே பிரித்து கொடுத்திருக்கிறான். ஆக மூவரும் அவனை வணங்குவதனாலேயே பிரம்மாவை வணங்கிய பலன் கிடைக்கும், அவனை வணங்குவதாலேயே திருமகளுடைய அருள் கிடைக்கும், அவனை வணங்குவதாலேயே ருத்ரனுடைய அருள் கிடைக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனை வணங்குவதாலேயே அத்தனை தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமமாகவிடும். சகல தேவதாபியோ நமகா என்று சொல்லுகிற போதே விஷ்ணுவை தான் சொல்லுவார்களே, பெருமாளைத்தான் எல்லாம் சொல்லுவார்கள். ஆகாசாத் பதிதந்தோயம் யதா கச்சது சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா ஸ்ரீகேசமும் பிரதிகச்சதி என்று வேதம். யாரை வணங்கினாலும், விஷ்ணுவை வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வணங்கியதாக சமம். மற்ற தெய்வங்களை வணங்குவதால் பெருமாளை வணங்குவதாக ஆகாது. ஆனால் பெருமாளை வணங்கிவிட்டால் எல்லா தெய்வங்களையும் வணங்குவதாக ஆகும். அப்படி அவனுடைய 1000 திருநாமங்களை சொன்னவர்களுக்கு பிறவி என்கிற பெருங்கடலில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஆனந்தமான பேரானந்தமான நித்தியமான ஒரு அனுபூதி கிடைக்கும் என்றெல்லாம் சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். துன்பம் களையும் சனனம் களையும் தொலைவு அருவேர் இன்பங்களையும் கதிகளையும் தரும் எங்கள் அப்பன் தன் பங்கு அலையும்படி மூவரை வைத்து தாரணியும் பின்பு அங்கு அலையும் இழுதும் பேரின்பம் பல. முக்தி என்கிற வார்த்தை வந்தவுடனேயே பிறப்பு அறுத்து போய்விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிறப்பை அறுத்து நமக்கு முக்தி அளிக்கக்கூடியது அவனுடைய 1000 நாமங்களே. அவனே வேங்கடவனாக திருமலையிலே இருக்கிறான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எதது சகலம் பரஸ்மை
ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.